ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ்ஜி குருமா வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கேரட் எடுத்திருக்கேன், 7 பீன்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, 3 ஸ்பூனு தேங்காய் பூ, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், சால்ட்டு 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம், கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம். தக்காளி போட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு தக்காளி. மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா போட்டுக்கிறோம். இப்போ அரிஞ்சு வச்ச காய் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நல்லா காய் கொஞ்சம் நேரம் வதங்கணும் எண்ணெயிலேயே. மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். காய் நல்லா வேகட்டும். அப்படியே மூடி போட்டுறோம். வாங்க, காயெலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு கொஞ்சம் சுண்டிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டுடுவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. பாருங்கள், குருமா வரும். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்க தான் உப்பு போட்டோம். இப்போ குருமாவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். அரைச்சி வச்ச தேங்காய் சாந்தை உப்பு போட்டுக்கிறோம். இன்னும் 2 கொதி வரணும். அப்படியே மூடி போட்டுடுவோம். வாங்க பார்க்கலாம். குருமா ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட எல்லா காய்கறி இந்த காய்கறி இருந்தால் போடுங்க. இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மட்டும் வச்சு இந்த குருமா செய்யலாம். ரெடி ஆகிடுது. அப்படியே மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.